லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஆவுருது அட்டக் மொகத கலை 8 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் நீதிபத்திட்ட உசாவியன் பிரஷ்ன வெலாக் என்பதாகவே லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கூறுகிறது. யோசித்த ராஜபக்சனுடைய வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையிலேயே இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மோபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது நாவிக்க ஹமுதா வெட்டுபென் யோசித்த மில்லியன திசாத்திரக்க நிவசக்யனீம பிரஷ்னியாக் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இது சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களினால் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதமாக அமைகிறது. 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடொன்றினை யோசித்த ராஜபக்ஷ எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? அவர் கடற்படையின் லெப்டினன்ட் கர்னலாக இருந்த நிலையில் அவருடைய சம்பளத்தில் இதனை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் வாதங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். இது குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இது எப்படி இருப்பினும் அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது என்பதுவே முக்கியமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் யோசித்த பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதான தகவல்கள் நேற்றைய தினம் மிக பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித்த கனிஷ்க ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவருக்கு கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றம் பிணையளித்திருக்கிறது. கொழும்பு புதுக்கடை 4ஆம் இலக்க நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க இதற்கான உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார். முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் கடந்த சனிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அவர் நேற்று கொழும்பு புதுக்கடை 4ஆம் இலக்க நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இதற்கமைய சந்தேக நபரை 500 மில்லியன் ரூபாய் இரு சரீரப்பணைகளில் செல்ல அனுமதித்த நீதிவான் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகன் யோசித்த கனிஷ்க ராஜபக்ஷவுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ரத்மலான சிரிமல் பிரதேசத்தில் உள்ள 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய சொத்துக்கள் சம்பந்தமாக முன்னெடுக்கப்படும் 2006ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க பணச்செலவை தடுப்பு சட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 23ஆம் தேதி இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளின் அறிக்கைகள் சட்டம் அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததோடு இதற்கு முன்னர் இதனுடன் தொடர்பட்ட விகாரத்தில் யோசித்த ராஜபக்ஷவின் பாட்டியான டேசி ஃபொரஸ்ட் என்பவரும் கைது செய்யப்பட்டு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விசாரணையின் கோவைகள் சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டதை அடுத்து நீண்ட பரிசீலனையின் பின்னர் சட்டமாதிபர் இந்த வழக்கின் சந்தேக நபராக யோசித்த ராஜபக்ஷவை பெயரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் உள்ளதாக தெரிவித்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். இதற்கமைய யோசித்த ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் கடந்த சனிக்கிழமை வெளியேற்றவில் வைத்து கைது செய்து கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். இதையடுத்து சந்தேக நபர் 27ஆம் தேதி அதாவது நேற்றைய தினம் வரை விளக்கமறில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சந்தேக நபர் நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விடயங்களை முன்வைத்து வாதிட்டிருக்கிறார். சந்தேக நபரான யோசித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள நிதி தூய்தாக்கல் வழக்குகளில் ஒன்றாக இதனையும் அடையாளம் காண முடியும் எனவும் இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகள் சுயாதீனமாக இடம்பெறவில்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறித்த சர்ச்சைக்குரிய சொத்துக்களை கொள்வனவு செய்தவராக யோசித்தவின் பாட்டி டேசி ஃபொரஸ்ட் என்பவர் அடையாளம் காணப்பட்டாலும் அவருக்கு இவ்வாறான அதிக பெறுமதி கொண்ட சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கான வருமானம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த சொத்துக்கள் அவரது பேரில் கொள்வனவு செய்யப்பட்ட போதிலும் அதன் பின்னணியில் 3வது நபர் ஒருவரின் தலையீடு இருந்துள்ளதாகவும் இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் யோசித்தவின் நேரடி தலையீடு மற்றும் அதற்கான சாட்சியங்கள் உள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலால் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் சந்தேக நபரான யோசித்த ராஜபக்ஷ கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் அவர் 2017ஆம் ஆண்டு வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளதாகவும் அதன் பின்னர் சந்தேக நபர் எவ்வித வாக்குமூலத்தையும் வழங்கவில்லை எனவும் இதற்கமைய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதால் அவரை விளக்கமறில் வைக்குமாறும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே சந்தேக நபர் தொடர்பில் பிணை கோரிக்கை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் இந்த வழக்கு தொடர்பில் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டவர் 8 வருடங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பதால் சந்தேக நபரையும் பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் இந்த விடயம் தொடர்பில் 8 வருடங்களுக்கு மேல் விசாரணைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை விளக்கமறில் வைக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். எனினும் நீதி தூய்தாக்கல் சட்டத்தின்கள் இந்த வழக்கை முன்னகர்த்தி கொண்டு செல்வதற்கு போதுமான சாட்சியங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய சந்தேக நபரை 500 மில்லியன் ரூபாய் இரு சரீரப்பணைகளில் செல்ல அனுமதித்த நீதிவான் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்து இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். இதே நேரத்தில் இந்த குற்றத்தினுடைய முதலாவது
குற்றவாளியாக இனம் காணப்பட்டிருப்பவர் தேசிய ஆட்சி என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அவரை விடுத்து வீட்டை கொள்வனவு செய்தவர் எவ்வாறு கைது செய்ய முடியும் என்ற அடிப்படையிலும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நேற்றைய தினம் வாதங்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கிறோம். அதாவது சந்தேக நபர் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பம் வரை கடந்த 2017ஆம் ஆண்டு பெற்றுக் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்துக்கு மேலதிகமாக வேறு எந்த வாக்குமூலத்தையும் வழங்காமல் தவிர்த்துள்ளமையின் காரணமாக அவரிடம் மேலதிக வாக்குமூலங்கள் பெறப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க பட்டிருக்கிறது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களினால். இருந்த போதிலும் இப்போது சந்தேக நபருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கவும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளதோடு அது தொடர்பான அறிவிப்பை குடிவரவு குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்று போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறும் சந்தேக நபருக்கு உத்தரவிட்டுள்ள நீதிவான் சாட்சியாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் 8 வருடங்கள் நீடித்துள்ளதால் சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியல் வைப்பதற்கு போதுமானதும் மற்றும் நீதிமன்றத்துக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காரணங்களை உள்ளடக்குவதில் முறைப்பாடு பலவீனமாக இருப்பதன் காரணமாகவும் பிணை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபரை பிணையில் விடுப்பதாகவும் நீதிவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர்